மற்றவங்களுக்கு ஆப்பு வைக்கிறதாங்க தப்பு. சூப் வைக்கிறதுல தப்பே இல்லைங்க. சிக்கன் சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? சட்டியில் எண்ணெய் சூடானதும் சீரகம், சோம்பு, அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதில் மஞ்சத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம், கொந்திய சிக்கன் போட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. சிக்கன் ஸ்டாக் வாட்டர் இருக்குல்ல உங்ககிட்ட, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கொதி வந்தோடனே உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கின அப்புறம் கொத்தமல்லி இலையை போட்டுக்கோங்க. மிளகை இடித்து போட்டுக்கணுங்க. சிறிதளவு அஜினமோட்டோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்க்கறதுனால எந்த பாதிப்பும் இல்லைங்க. இப்போது 15 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. சோள மாவை தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை சூப்பை கெட்டி ஆகிறதுக்கு உதவுங்க. மொத்தமாக ஊற்றிடாதீங்க, ரொம்ப திக்காயிடும். சோள மாவை சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஒரு முட்டையை நல்லா அடிச்சுக்குங்க. நல்லா அடித்த முட்டையை இப்போ சூப்புக்கு மேலே அப்படியே ஊற்றிக்கிங்க. அப்படி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றிக்கிங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அதில் புழிஞ்சு விட்டுருக்குங்க. விதை விழுந்துடக்கூடாதுங்க, பத்திரம். கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலையை நல்லா மேலே தூவி விட்டுக்குங்க. இப்போ உங்கள் சிக்கன் சூப் ரெடிங்க. சூப்பு செஞ்ச கைக்கு தங்க காப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க.